இந்த தண்ணி என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்குது. நீ சோறு தானே திங்கிற, இல்லை வேறு ஏதாவது திங்கிறியா? ஏன் அப்படி கேள்வி கேட்குறேன்னா, கேட்டு கேள்வி இல்லாமல் பூமியிலேருந்து லிட்டராக தண்ணி எடுக்கிறியே, அதே மாதிரி தண்ணி வாய்க்காலில் ஆற்றுல போகும் பொழுது எடுத்த இடத்துல ரீஃபில் பண்ணணுங்கிறதுக்கான அறிவு கூட இல்லை உன்ட்ட அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்குது. உண்மையிலுமே ஏன்னா இல்லாத போது எந்த அளவுக்கு 150 அடி 200 அடி 500 அடி வரைக்கும் நம்ம போர் போட்டு எடுக்கிறோம். எடுத்ததுக்கப்புறம் அந்த தண்ணியை ரீஃபில் பண்ணணும் அப்படின்னா ஆற்றுல குளத்துல தண்ணி வரும்பொழுது அந்த தண்ணியை அந்த எடுத்த இடத்துல நம்ம விடணும்ல. அது கேட்குறது நியாயம் தானே? அப்போ கேட்கும்போது அதை நம்ம செஞ்சோம் அப்படின்னா திரும்பவும் அதிலேருந்து எடுக்கிறதுக்கு நம்ம மனசாட்சி உறுத்தாது. இல்லைன்னா கண்டிப்பாக உறுத்தும். ஏன்னா ஒரு நபர்கிட்ட கடன் வாங்கிட்டோம், அந்த கடனை கொடுத்தா தான் திரும்ப கடன் வாங்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் வரும். அது மாதிரி தான் பூமியிலேருந்து தண்ணியை எடுத்துட்டோம், திரும்ப அந்த தண்ணியை கொடுக்காமல் திரும்ப நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அது நம்மளுக்கு அசிங்கம். அதனால் இனிமே வரக்கூடிய காலங்களில் மழை தண்ணியோ இல்லை வெள்ளப்பெருக்கத்தின் மூலயமா வரக்கூடிய தண்ணியை நிலத்துக்கு அடியில் சேவ் பண்ணி நீ எடுத்தால் உனக்கு நல்ல மயம். இல்லை அப்படின்னா நீ ஆரம்பிக்கும் போது நீ எதை திங்கிறியோ அதை தின்னுக்க அப்படின்னு சொல்லி கேட்குது.